சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. பல 100 பெண்கள், பல லட்சக்கணக்கான பணம் என ஏமாற்றுவதில் டாக்டர் பட்டம் வாங்கிய பாலசுப்ரமணியன் எப்படியெல்லாம் ஏமாற்றினார்? யாரெல்லாம் அதற்கு உடந்தை? ஏமாறாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வது எப்படி? சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் நம்மிடையே தெரிவித்த தகவல்களை கொண்டு நாம் களத்தில் இறங்கிய போது கிடைத்த தகவல்களெல்லாம் அதிர்ச்சி ரகம். இந்த பெண்களை மட்டும்தான் அவர் ஏமாற்றியிருப்பார் என்று நினைத்து போன எங்கள் குழுவினருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இதை அவர் தொழிலாகவே செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. வெளியூர் மக்களை மட்டுமல்லாமல் அவர் தனது சொந்த ஊர் மக்களையே இதுபோல் ஏமாற்றியிருப்பது தெரிய வந்தது. எப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார் நீங்களே பாருங்கள். எங்கள் பையன் கொத்த சித்தாள் வேலைக்கு போகிறேன். அவன் வந்து விவரம் இல்லாமல் எனக்கு பேர்காலத்துக்காக வேணும் அப்படின்னுட்டு. ஆமாம், ஒய்ஃபுக்கு எங்கிட்டலாம் கேட்கலங்க சார். கேட்காம பையன் செஞ்சிட்டேன். என்ன பண்ணாரு? பத்திரத்தை அடமானம் வச்சுட்டேன். எவ்வளவுக்கு வச்சிருக்கீங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கேன். சரி. நாங்க ரூபாய் கொடுத்து கேட்கறோம், ஆள் இல்ல. ஆமா. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சுமா இது நடந்து? அது வந்து நாங்க வச்சது 2 மாசம் ஆச்சு. இவங்க போய் 3 மாசம் ஆச்சு. ஒரு மூடை பணம் தாரேன் அப்படின்னு ஒரு மூடை நிறைய பணம் கட்டினாங்க. தொட்டு பாத்தீங்களா? தொடல தொட விட மாட்டேன். என்ன மாதிரி கோணி மூட்டையா? சாக்கு பை தான், சல்லடை பை மாதிரி, சீனி சாக்கு பை. எனக்கு ஆமா, சல்லடை பை ஒரு மூடை இருந்துச்சு. என்னை கூப்பிட்டு வந்து காட்டினாப்ல. அப்புறம் போட்டு நகை ஒரு தூக்கல் நிறைய போட்டு இந்த பாருமா உனக்கு அப்படின்னு சொன்னாப்ல. நான் உள்ளேயே வரல. அதுக்கு எவ்வளவு பணம் கட்டினீங்க நீங்க? மொத்தம் 93,000 கட்டி. 93,000 கட்டினீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு பீரோல பணம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி பணம் ஏத்துனாரு. ஆமா. ஏத்திட்டு எத்தனை நாள் கழிச்சு திறக்க சொன்னாரு? எத்தனை நாள்? 27 நாள் ஆச்சு. 40 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. அதான் 27 நாளா நீங்க இந்த ரூம்குள்ளே வரல. அத பூட்டு போட்டாச்சு. அந்த இதை பூட்டு போட்டாச்சு. பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்ப சந்தேகப்பட்டீங்க? நான் அந்த ஜனவரி 1ஆம் தேதி எதுக்கும் திறந்து பார்ப்போம். இவட்ட தானே சாதியை கொடுத்துட்டு போனாங்க. இங்க வா சாதியை கொண்டாந்து சொல்லி திறந்து இவதான் வந்து திறந்து காட்டு சொன்னேன். சரி திறந்து காட்டுனா வெறும் விரல் கடன் இருந்துச்சு. அதாவது இவங்கனால இப்ப இவ்வளவு 50,000 ரொட்டேஷன் பண்ண முடியுது. இதை தாண்டி அவங்க வந்து வட்டிக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளுறாரு. ஏன் அந்த மாதிரி தள்ளுறாரு அப்படின்னா, அவங்க வந்து அடுத்து வந்து என்னன்னா வட்டிக்காரன் விரட்ட ஆரம்பிச்சிருவான். வட்டிக்காரன் விரட்டி அவங்கள அந்த டார்ச்சர்ல இருப்பாங்க. நம்மளோட டைவர்ட் பண்றாரு. இதுதான் வந்து அங்க இதான் அவரோட ஃபார்முலா. இதை தான் நான் வந்து மேட்டமலையில் போய் அவர் வீட்டுக்கிட்ட நான் விசாரித்தேன். நான் விசாரித்தப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தேன் அவங்க சித்தி
அவங்கக்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி சிவகாசியில் வந்து கம்பவுண்டராக ஒருத்தர் மாரியப்பன்னு வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு 2-3 பேரை வந்து அவர் எப்போதுமே இருக்க வைக்கிறார். வேலைக்கு போக வேணாம், உங்களுக்கு இன்றைக்கி என்ன உனக்கு சம்பளமோ அந்த சம்பளத்தை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்குள்ளே நிறையா பேரை டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எது நடந்தாலும் அவருக்கு உடனே அங்கே போயிடும், தகவல் போயிடும். இதுக்கு வந்து இதில் வந்து அவங்களுக்கு பந்தா பாண்டின்னு ஒரு ஆள், ஒருத்தன் இருக்கான், அவனும் பேர் பாண்டி. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தாரேன் அப்படின்னு கேட்டு வீட்டில் வந்து வாங்கினாரு. அவர் பையன் பொண்டாட்டி வீட்டில் வந்து வாங்கி டீ எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ளே போய் நீங்கள் வெளியில் போயிருங்க, பீரோலுக்குள்ளே உள்ள பணத்தை நாங்கள் மூடி வச்சுட்டு போயிடுவோம், சாவியும் நாங்கள் கொண்டு போயிடுவேன். 2 மாதம் கழித்து வந்து உங்களுக்கு 1 லட்சம் 1 கோடி அப்படின்னா 4.5 லட்சத்துக்கு உங்களுக்கு 5 கோடி நான் தர்றேன் அப்படின்னு உள்ள மையெல்லாம் வச்சு எங்களுக்கெல்லாம் மை மந்திரத்தால் இது பண்ணி வச்சுட்டு வந்துட்டார் சார். 1 லட்ச ரூபா கட்டுன்னு சொன்னாங்க. 1 லட்ச ரூபா கட்டினது சரி இன்னொரு 3 நாளில் வந்து வந்துட்டு போ அப்படின்னாரு. 3 நாள் கழிச்சு போனால் எனக்கு உன் பேருக்கு நிறையா ரூபா வந்துருச்சு, இன்னும் அந்த வாங்கினா இல்லாட்டா இன்னொரு ஆள் சேர்த்தா தான் ரூபா வாங்குவேன், இன்னும் எவ்வளோண்ணே வேணும் அப்படின்னு. இன்னும் எனக்கு 85,000 கொண்டு வா அப்படின்னாங்க. நான் எந்தாவது இப்படி 85,000 கடன் வாங்கி கொடுத்தேன். அதுக்குள்ளே எனக்கு யாரும் செத்து போனாங்க, நான் நீர்மலை எடுத்துட்டேன், அதெல்லாம் நீ வாங்க முடியாதுமா அப்படின்ட்டாரு. இப்போ என் பேரில் வந்து இப்போ 6 லட்ச ரூபா வருது, அவர் ரூபா எல்லாம் சேர்த்தா. என்ன ஆனால் ரொம்ப 3 மாதமே எங்களை பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் அலைஞ்சோம். நாங்கள் பணத்தையும் கொடுத்துட்டு பூரா நான் வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன், என் கை காசு கிடையாது, பூரா வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். இன்னும் நான் வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தரேன்னு கொடுத்து 4 ஆமாம் 4.20 வாங்கிட்டாரு. 4.20 4,20,000 ரூபா. எப்படி அந்த காசு எப்படி வாங்கி கொடுத்தீங்க? கடன் தான் வாங்கி கொடுத்தோம். கடனை கட்டிட்டீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ நடந்து? இப்போ 4 மாதம் ஆகுது. 4 மாசம் தான் ஆகுது. 4 மாதம் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். வட்டி தான் கட்டிட்டு இருக்கீங்க. 25,000 கொடுங்க, நான் ஒரு 2 லட்சம் தரேன், 2 கோடி தரேன்னு சொல்லி ஏமாத்தினா சார். வாங்கிட்டு அதோட ஒரு 4 மாதம் இருந்தார் சார். அப்புறம் ஆள் தீபாவளியோட எஸ்கேப் ஆகிட்டார். 15 நாளில் தரேன்னார் சார். 15 நாள்ல? ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த மணிக்கு வரவன் அப்படியே போயிட்டார் சார். இந்த உங்கள் மாதிரி இந்த சீட்டுக்கிட்ட போட்டு மிச்சம் வச்சுருந்து கொடுக்குறது சார். இந்த தாரேன், எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். அந்த மணிக்கு தாங்கன்னு கொடுத்தேன் சார். அதோட போயிட்டார் சார். வீட்டு பத்திரம் அதை வாங்கிட்டு போயிட்டேன் கொடுக்கணும். எனக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை அது இல்லை, அந்த 3 பிள்ளைங்க இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்க, பேரம்பேத்தியை தான் வச்சு வளர்க்குறேன், யாருமே இல்லை. எங்க அத்தை மையனே எங்க மாமா மையன் நான் வந்து இருக்கேன், அதையும் பிடிங்கிட்டு போயிட்டேன், உயிரை பிடுங்கணும்ல பிடிங்கிட்டு போயிட்டேன். அதை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். பாம்பேக்கு உனக்கு ஹிந்தி நல்லா தெரியல, பாம்பே கூட்டு போறேன், ஒரு 50 நாளையில உனக்கு 50 நாள்ல 7 வீடு என்ன நான் இந்த இதுல திருச்சிலி ரோட்ல பார்த்து வச்சிருக்கேன். இங்க அற்பட்ட ஊர்ல உனக்கு பாம்பே கூட்டிட்டு அது என்னையும் கூட கூட்டியா? எனக்கு ரேஷன் கார்டே கிடையாது, நானே ரேஷன் கார்டு இல்லாம அனாதை மாதிரி நிக்கிறேன். நீ எனக்கு வீடு வாங்கி என்ன செய்யறது? அதெல்லாம் உனக்கு தேவையா? ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு இல்ல? ஒரு நிமிஷம் வர வைக்கட்டுமா? நானு இப்ப ரேஷன் கார்டு வர வைக்கட்டுமா? உங்க வீட்டுக்காரர் உனக்கு பணம் கொடுத்து 22 நாள்ல வர வச்சு 2 மணி நேரத்துல நிப்பாட்டுறேன் கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொன்னான் சார். ஏதோ இப்போதுதான் ஏமாற்ற ஆரம்பித்திருப்பார்கள் என்றுதான் நினைத்தோம். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கும் மேலாக இந்த மோசடியில் பாலசுப்ரமணியனும் அவரது ஆட்களும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற உண்மை அங்கு போன பிறகுதான் தெரிந்தது. யார் அந்த பாலசுப்ரமணியன்? அவர் எந்தெந்த ஊர்களிலெல்லாம் ஏமாற்றினார்? அவர் வந்துட்டு 1984 அவர் மேல மக்களை ஏமாத்தினதாக கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவி பொதுமக்களை சாமியோட பேரை சொல்லி கடவுளோட சக்தியால் பணத்தை பல மடங்காக மாற்றி கொடுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டெக்னிக் அவர் எப்படி பண்ணுறாருன்னா, அவர் காலில் தொடைப்பகுதியில் பணத்தை வச்சு அதை ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்கிறாரு. ஒட்டிட்டு நம்ம முன்னாடி வரும்போது உங்களுக்கு என்ன பணம் வேணும் எடுத்து தர்றேன்னு சொல்கிறாரு. எங்கே வேணாலும் எடுக்கிறாரு. பப்ளிக்கில் ரோட்டில் நின்றுட்டும் சரி, காரில் உட்காந்துட்டும் சரி, நம்ம வீட்டில் ரூமில் இருந்துட்டும் சரி, உங்கள்கிட்ட பேசிட்டு பணம் வர வைக்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு பெட்ஷீட்டு அல்லது துண்டு போர்வை அந்த மாதிரி ஏதோ ஒன்று கால் பகுதியில் போர்த்திட்டு நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக உங்கள் பேர் என்ன, உங்கள் ராசி என்ன, நீங்கள் என்ன சாமியை கும்பிட்றீங்க, 10க்குள்ளே ஒரு நம்பரை சொல்லுங்கள், நீங்கள் கடைசியாக எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, உங்கள் குலதெய்வம் என்ன, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் அதுக்கு இடையில பெட்ஷீட்டுக்குள்ளே கையை விட்டு பணத்தை கையில் எடுத்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றாரு. 500 ரூபா தாளோ 1000 ரூபா தாளோ அந்த மாதிரி ஒரு 4-5 500 ரூபா, ஒரு 5-6 1000 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோன்னு நீங்கள் இதை நம்புறீங்க. அப்போ இது மாதிரி உங்களுக்கு பல கோடி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணணும்னு சொல்கிறாரு. பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் தர்றீங்க, 1.5 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்கன்னு உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பணத்தை வாங்கி உங்கள் முன்னாடி வச்சுக்கிறாரு.
வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணும்போது எல்லா சாமி பேரையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண் மூடி பூஜை பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி அந்த அட்டைப்பெட்டியில் தேங்காய் அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்த பணத்தை வைக்கிறாரு. வச்சுட்டு அப்புறம் பூஜை முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த அட்டைப்பெட்டியை மூடுறாரு. மூடிட்டு 5 நிமிஷம் நான் வந்து அதை வந்து பூஜை பண்ணணும், நீங்கள் வெளியே போங்கன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெளியே போக சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் அதில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து அவர் பையில் வச்சுட்டு பெட்டியை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு திரும்ப உங்களை கூப்பிட்டு இந்த அட்டைப்பெட்டியை வந்து 15 நாளைக்கு வந்து திறக்கக்கூடாது, 15 நாளைக்கு இது சம்மந்தமாக யாரும் சொல்லக்கூடாது, 15 நாளைக்கு இந்த ரூமுக்குள்ளே யாரும் போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பரன் மேலே தூக்கி வச்சுட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் 15 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் எல்லா பணத்தையும் கொண்டு போனது தெரிய வருது. இந்த மாதிரி தான் அவர் வந்து டெக்னிக்காக வந்து சீட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி ஒன்ஸ் ஒரு ஊரில் ஏமாற்றிட்டாருன்னா அடுத்த அந்த ஊர் பக்கம் போக மாட்டார். அது மாதிரி ஒரு காரை வச்சுட்டு அந்த கார்லேயே தான் சுற்றிட்டே இருக்கார். 30 வருஷத்துக்கு மேலே வந்து இவர் ஏமாற்றிட்டு இருக்காரு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஆள் 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னமும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் கூட ஏமாந்துருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் ஏமாற்றிட்டு இருக்கார் அவர். அவரை பார்க்குறவங்க இனிமேல் வந்து அவர்கிட்ட ஏமாறக்கூடாது. ஊர் மக்களை சொல்வதெல்லாம் உண்மை சந்தித்த போது அவர்கள் எல்லோரும் சுட்டிக்காட்டிய ஒரே பெயர் பந்தா பாண்டி. அவன் இருக்கிற இடம் சார் அவங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இதுல சம்பந்தப்பட்ட வந்து பந்தா பாண்டி, ஐஸ் பாண்டி, இவங்க 2 பேத்துக்கும் கண்டிப்பா தெரியும் சார். ஆனா பந்தா பாண்டி, ஐஸ் பாண்டி சார் இது முழு உடந்த பந்தா பாண்டி தான் அவங்கள ஒளிச்சு வச்சிருக்கேன். இதுதான் சார் இது. பந்தா பாண்டியை தேடி புறப்பட்டது நமது குழு. பந்தா பாண்டியை தேடி புறப்பட்டது நமது குழு. மிக நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு பந்தா பாண்டி நம்மிடம் சிக்கிக் கொண்டார். உஷாராக ஊருக்கு வெளியே சந்திக்க ஒத்துக்கொண்டார். அதன்படியே சுங்க கட்டண சாலை அருகே காத்திருந்தது நமது குழு. சொல்லியபடியே நம்மை சந்தித்த பந்தா பாண்டி பாலசுப்ரமணியம் பற்றி பிடிகொடுக்காமல் பேசினார். ஒரு கட்டத்தில் தனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறினார். ஆனால் அவர் பாலசுப்ரமணியத்தின் அன்றாட நடவடிக்கைகள் அத்தனையையும் விரல் நுனியில் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்தே தெரிந்து கொண்டோம். தெரியவே தெரியாது என்று மறுத்த பந்தா பாண்டி பாலசுப்ரமணி பற்றி என்னவெல்லாம் சொல்கிறார் என்று நீங்களே பாருங்கள். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து போனவனே அருப்புக்கோட்டையில சிம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு அருப்புக்கோட்டை சிம்ல இருந்து அவங்க வீடு பார்த்து கொடுத்துருக்காங்க. எந்த சோழியும் செய்யக்கூடாது. ஏன்னா கண்ணு இது ஆபரேஷன், அவருடைய உடம்பு நல்லா சுகர் பிரஷரு அந்தது, ஆனால் இனிமே இந்த சோழியும் செய்ய மாட்டாங்க. தனக்கும் பாலசுப்ரமணியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பந்தா பாண்டி மறுத்து நம்மிடமிருந்து தப்பித்துக் கொண்டாலும் ஊர் மக்களிடம் சிக்கிக் கொண்டார். நம்மிடம் ஊருக்கு நான் வரவில்லை, நீங்களே போய்கொள்ளுங்கள் என்று சுங்க கட்டண சாலை அருகே சொல்லிவிட்டு ஒதுங்கினார் பந்தா பாண்டி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என நோட்டம் விடுவதற்காக வந்தவர் மக்களிடம் மாட்டிக்கொண்டார். மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடிகிறதா? என்னைய வச்சு கொடுத்தீங்களா? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிள்ளை பேச்சு நீ பேசுங்க. உங்களை என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வீடு இருக்கும் போது நீங்க கொண்டு போய் உங்க ஊர்ல 1.5 மாசத்துக்கு வீடு முடிச்சு கொடுத்துட்டு அந்த வச்சு போட சமையல் பண்ணி நாங்க அதுக்கு நீ ஒத்தாளிச்சியா? அதுக்கு நீ ஒத்தாளிச்சியா? அங்கதானே வந்து சொல்றாங்க. இவங்க அவனுக்கு பின்னாடி நீ இருந்த அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆளு இருந்தாங்க சொல்றாங்க. அவன் பின்னாடி நீ ஒப்பட அவனை ஒப்படா பாண்டி. நான் கேட்கிறேன் சொல்றேன். அண்ணன் ஒப்படத்தா நீ அந்த சாமியார் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தரேன்னு 50,000 30,000 வாங்கி கொடுத்தாரு. அப்படி யார் வாங்கி கொடுத்தாரு? எங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தாரு. பாண்டி ஒப்படா அந்த சொல்றாங்க. அவர் வாங்கி கொடுத்தாரா? வாங்கி கொடுத்தாரு. அது நீங்க எவ்வளவு கொடுத்தாரு? 50,000 30,000 எப்போ வாங்கி கொடுத்தாரு? எப்போ வாங்கி கொடுத்தாரு?
யார் சொன்னது? அதுதான் சொல்றேன். உனக்கு எப்படி வந்துச்சு காசு? நேத்து 1000 ரூபாய் தாள் எப்படி மாத்தினேன்? நேத்தா? முந்தாள் 500 தாள் எப்படி மாத்தினேன்? 500,000 முந்தாள் நேத்து மாத்திர சொல்றீங்க. அவர் மூஞ்சி நானே 500,000 இல்ல. பேட்டிடுங்க. எப்படி மாத்தினேன்? அவங்க பேட்டிடுங்க. இருங்க பேட்டிடுங்க. எப்படி டெய்லி 500,000 மாத்தினேன். மாத்தினேன். ஆமா. தெரிஞ்சா இருடா. நான் கேக்குறேன். சொல்லு எப்படி மாத்தினேன்? கம்ப்ளைண்டே கொடுக்காம இருக்கிற இடத்த போய் கேட்டீங்கன்னா என்னமா பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் போய்மா வண்டி எடுத்து உன்னை என்ன ஆரம்பத்திலேயே மதுரை ஸ்டேஷன்லயே உன்னை அன்னைக்கே சத்தம் போட்டு சொன்னேன் நான் வந்துட்டேன். ஏன்னா இது வேணாம் எங்க குடும்ப பிரச்சனை வந்துட்டேன். பிரச்சனைக்கு தலை நான் கொடுக்கல இல்ல உன் தலையை வெட்டாதனால நீ தலையை வெட்டுவது வெட்டாத உன் தலையை இப்ப வேணா விட்டு கொண்டா என்னால முடியுமா? இது ஏனே நீ இந்த சொல்றேன் எந்த தவறு சொல்றேன் அதனாலனே நான் தவறு எடுத்திருந்தா கை நீட்டி சொல்லியிருந்தா வாங்கியிருந்தா சொல்லுங்க. 5 மாதமா கேட்டாங்களா? ஒண்ணுமே பேசல. சொல்லுங்க நான் தலையிட்டேன் நானே. வர சொல்லுங்க. நீங்க வர சொல்லுங்க. ஒரு செல் வந்து ஒரு செல் டாக்டர் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் யாரும் தர மாட்டாங்க. ஒரு பீரியட் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒரு ஆளை சொல்றேன். கூப்பிடு. கூப்பிடுங்க. சும்மா இல்லாத போல சொல்லக்கூடாது. என்ன வச்சுங்க நாங்க அவங்க அன்னைக்கே போயிட்டாங்க. 2 மாசம் அவங்க பேர்ல அந்த எடுத்துங்க. அவனுக்கு கார் இப்ப கார் மாறிடுச்சு. அவங்க தான் போட்ட பூசி எடுத்தாங்க. இப்ப கார் இப்ப வாங்கின கார் எங்க புது கார் அவங்க போயிட்டாங்க. போய் 2 மாசம் ஆச்சுன்ற அந்த கார்ல போயிட்டாங்க. காரோட போயிட்டாங்க. இப்ப நீ ஓடிட்டு அது வேற அது 23 33 ஏங்காரு 26 நான் சொல்றேன் 23 23 அது அவங்க காரணம். அது நான் அங்க இல்ல நண்டா இருக்கேன். கருப்பு வீட்டுல நிக்கிறேன். கருப்பு வந்து இந்த நிக்கிறேன். அது புது கார் வாங்கினது எங்க? அவங்க தானே கார்ல போயிட்டாங்க. கார்ல போயிட்டாங்க. இல்ல பினாமி நீங்க வேற பினாமி இந்த கணக்கு எடுங்க. நீ பினாமி நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் அதே ஒரு கலாணிப்பே நான் அவனுக்கு உடனே சொல்லு. அதே சொல்ல மாட்டேன். அது எப்படி தவறா சொல்லு? சரி நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. நான் வந்து அவனுக்கு உடஞ்சே ஏற்பட்டவே அப்படின்னு சொல்ல உன் கஷ்டத்தில் இருக்கான்னு நான் சொல்றேன். இல்லன்னு நான் ஏமாறலையே. நான் இது நான் சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி 22 பேர் ஏமாந்தோம். முக்கியமான புள்ளி பணத்தை கொடுத்துட்டோம். அது 6 வருஷம் கழிச்சு மதுரையில் வச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இங்க உள்ள ஆளுங்க தான் பூரா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? என்ன உடம்பு நல்ல சரியில்லை, கண்ணு தெரியல, இல்ல சார் இருங்க வரேன். இருங்க சார் இதே கண்டுபிடிக்கல. இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நான் சொல்றேன். 24 வருஷம் ஆச்சு. 24. ஆரம்பத்துல அவன் எங்க பிராடு பண்ணது யாரு தெரியுமா? திருச்சி வந்து கோடீஸ்வரன் அவன் பண்ண திருக்கோஸ் பண்ண திருக்கோஸ். இருண்டா
அந்த ஆள்கிட்ட வந்து 20 லட்சம் ரூபாய் அவன் ஆட்டை போட்டு வந்திருக்கான். ஒரு ஊர் வந்து கைத்தார் அங்க பிராடு பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. ஆனா இதை வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு வந்து பக்கவலமா இருந்தது வந்து என்னுடைய பங்காளி ஒருத்தன் கூட இருக்கேன். நான் அதை சொல்ல விரும்பல. ஆனா அது கேஸ் வரும்போது சொல்லுவேன். ஆனா என்ன கூப்பிடணும், என்ன வந்து கூப்பிடணும். ஆனா அது முக்கிய கிறிஸ்டிவன். பந்தா பாண்டிதான் காரணம் என்று மக்கள் சொன்னதை இங்கு நாங்கள் பதிவு செய்து விட்டோம். பாலசுப்ரமணியன் யார்? மக்களிடம் அவர் ஏமாற்றி பணம் பறித்து கட்டிய வீட்டை மக்கள் நமக்கு அடையாளம் காட்டினார்கள். இதுதான் அந்த வீடு. பந்தா பாண்டிதான் காரணம் என்று மக்கள் சொன்னதை இங்கு நாங்கள் பதிவு செய்து விட்டோம். பாலசுப்ரமணியன் யார்? மக்களிடம் அவர் ஏமாற்றி பணம் பறித்து கட்டிய வீட்டை மக்கள் நமக்கு அடையாளம் காட்டினார்கள். இதுதான் அந்த வீடு. கொடுமை என்னவென்றால் சொந்த ஊரிலேயே பலரது வாழ்வில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார் பாலசுப்ரமணியன். அவ்வளோ கூட இவ்வளோ கூடனே எங்களை மிரட்டிக்கிட்டே வாங்கினாரு. எப்படி வந்து மிரட்டினார் ஃபர்ஸ்ட்? நாங்கள் சும்மா கோயில வரையில கூப்பிடுவாரு. எனக்கு கூட நான் அந்த இவ்வளோ தாரேன் அவ்வளோ தாரேன்னே சொல்லிட்டாரு. எப்படி ஃபர்ஸ்ட் ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு காமிச்சாரா? என்னன்னு தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது மந்திரம் போட்டு கொடுத்தா பாட்டு காமிச்சாரா? ஒன்றும் போடலை. நாங்கள் இப்போ நான் கோயில வரையில வந்து வாங்கினாரு. அவ்வளோதான். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க நீங்க காசு? நாங்கள் 70,000. என்ன ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்தீங்க? முதல்ல 30,000 கொடுத்தேன். 30,000. அதுக்கப்புறம் பிறகு 10,000 15,000 இப்படிமே கொடுத்தீங்க. என்ன விஷயம் திருப்பி போய் கேட்டதுக்கு என்னன்னு சொன்னாரு? அவர் இல்ல போயிட்டாருல்ல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேனே கடத்திட்டாரு. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் பாலசுப்ரமணியன் இதுவரை தன்னுடைய போட்டோ யாரிடமும் கிடைக்காத மாதிரி பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். எங்கு போனாலும் அவர் புகைப்படத்தை மட்டும் யாரையும் எடுக்க அனுமதிப்பதே இல்லை. ஏனெனில் புகைப்படம் கிடைத்தால் தான் மாட்டிக்கொள்வோம் என நன்றாக தெரிந்திருக்கிறது அவருக்கு. அவர் எப்படிதான் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்திருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் தானே. அவரது புகைப்படம் ஒரு இடத்தில் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது. வழக்கறிஞர் அழகர்சாமி அவர்களின் உதவியோடு நாம் தேடி போனதில் கூடுதல் ஜாக்பாட்டாக அவரது புகைப்படம் மற்றும் ஏமாற்றுவதற்கு உடந்தையாக இருக்கும் அவரது மனைவியின் புகைப்படமும் சேர்ந்தே கிடைத்தது. அந்த புகைப்படம் கிடைத்த கதையும் கூட சுவாரஸ்யமானது. ஒரு ஊரில் ஒருவரிடம் ஏமாற்றும் போது கையும் களவுமாக சிக்கிக் கொள்கிறார்கள் பாலசுப்ரமணியமும் அவரது மனைவியும். அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தங்களுடைய புது வீட்டு பத்திரத்தை கொடுத்துவிட்டு தப்பித்திருக்கிறார்கள் இருவரும். அந்த பத்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த போட்டோ. இந்த பயணம் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தியது. இப்படி ஏமாந்து போனதற்கு முதல் காரணம் மக்களின் பேராசைதான். அதிலும் மேஜிக் வேலைகளை எல்லாம் கடவுள், மாந்திரீகம், கடவுளின் சக்தி என்றெல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மனிதர்களை ஏமாற்றுவதில்லை. கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு அற்புதங்கள் நிகழ்த்துவதாக சொல்பவர்களிடம் மக்கள்தான் ஏமாந்து போகிறார்கள். இவர்கள் காட்டுவதெல்லாம் சித்து வேலைகள் அல்ல. அது அவர்களுக்கு கிடைத்த கடவுளின் வரமும் இல்லை. பயிற்சி எடுத்தால் இது போன்ற மேஜிக் வேலைகளை யார் வேண்டுமானாலும் செய்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி பொய் புரட்டு வேலைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் திரு ஈட்டி கணேசன் அவர்கள். சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களுக்காக அவரை பிரத்யேகமாக வரவழைத்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது மட்டுமே எங்களது நோக்கம். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்கள், அறியாத மக்கள்கிட்ட இன்றைக்கி சாமியார்கள் மந்திரவாதிகள் எடுத்துக்கிட்டாலே புற்றீசல் போல வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அறியாமல் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சில அற்புதங்களை செய்து காட்டுகிற போது பார்த்ததெல்லாம் மந்திரத்தால் செய்கிறது, மாந்திரிகத்தில் செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதிகள் எடுத்துகிட்டு இப்படி வெறுங்கையை காட்டி பார்த்தா கைப்பிடிமா பார்த்தா வெறுங்கையிலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா விபூதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெறுங்கையை காட்டி விபூதி கொடுக்குறப்ப
ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லித்தேன் இன்றைக்கு மக்கள்லாம் நம்ம சாமியாரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்தோன்னா உங்களுக்கு வந்து வெறுங்கையை காட்டணுன்னா அப்படி விபூதி வச்சு காட்டினேன். பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, இப்படி வெறுங்கையிலேருந்து விபூதி வந்துச்சுன்னா. பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விபூதி கட்டி வச்சுருக்கேன். சாதாரண விபூதி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து சாதம் ஊற்றுற கஞ்சியை ஊற்றி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையை ஒட்டி டப்பாவில் வச்சுருக்கேன். பார்த்து இது மாதிரி வச்சுக்கிறது. ஏமாத்துற முறை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வருவேன். அப்போ என்ன பண்ணுற நிகழ்ச்சி நம்ம ஒன்றுக்குள்ள செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அது கைக்கு பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டேன். இப்போ சாமியார்னு எடுத்துட்டாலே மந்திரம் எடுத்து என்ன செய்கிறாங்க, கையை தூக்கி இப்படி எல்லாத்தையும் ஆச்சுற மாதிரி கையை காட்டுவாங்க. இப்படி கையை காட்டிட்டு பாருங்கள் விபூதிதாரன்னு சொல்லிட்டு கையை இப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்டி உள்ளே கொண்டாந்து நச்சுக்கிற பார்த்தீங்கன்னா கையை கொடுமா பார்த்தீங்கன்னா விபூதியாக வந்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் கையில் மறைச்சிக்கிறது விபூதி, குங்குமம், சந்தனம், செயின் கையில் மறைக்கக்கூடிய பொருளத்தை இது மாதிரிலாம் செஞ்சு காட்டி ஏமாற்ற முடியும். இல்லை விபூதி வர வச்சாலும் பெரிய தேங்காய் வரையினா முடியாது, மறைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இது கொண்டதை செஞ்சு காட்டி இன்றைக்கி சாமியார் பயிலெலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை செஞ்சு காட்டுறாங்க. சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு கரடி வித்தக்காரன் ஒரு தாயத்தை கொண்டாந்து சொல்லி ஏமாற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வச்சுருக்கேன். இந்த கயிறை பார்த்தீங்கன்னா கையில் பிடிங்க. பார்த்தீங்கன்னா அந்த கயிறை பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணி அப்படி ஒட்ட வச்சு காட்டுறேங்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கட் பண்ணுமா, இல்லை கட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி என்ன பண்ணுவானா இதே கயிறை பார்த்தீங்கன்னா அப்படியே முடிகிறது. முடிஞ்சு காட்டுறப்ப என்ன பண்ணுவானா கையில் பிடிப்பா. அவன் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி டப்பாவில் வந்து தலைச்சப்படில் மண்டை ஓட்டில் தயாரிக்கப்பட்ட மை தயாரிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சுக்குவேன். பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வந்து என்ன பண்ணுவானா டப்பாவில் கொஞ்சம் திறந்து லேசாக எடுத்து இதில் பாருங்கள் இந்த முடிச்சில் பாருங்கள் லேசாக தடவிருக்கேன். ஏன் தடவுறோம்னா இந்த மையை எடுத்து தடவுறப்போ இந்த முடிச்சு அப்படியே ஒட்டிக்குதுங்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் கொண்டாங்க பாருங்கள் நல்லா மை தடவி நல்லா இறுக்கியாச்சு. இதே முடிச்சு பாருங்கள் ஒட்டிக்கணும்னு சொன்னால் ஒட்டிக்கேன். கையை கொண்டாங்க கையில் பாருங்கள் அப்படியே சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். கையில் படிங்க. மந்திர வாங்கி என்ன செய்வேன்னா அப்படி ஒரு மந்திர கூட கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜெய் பூம்பா அப்படியே அந்த கயிறு அப்படியே ஒட்டிக்கன்னு சொன்னால் அப்படியே அந்த கைத்தை ஒட்ட வச்சு காட்டுறேன். ஒட்டிருக்கான்னு பாருப்பா. பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் கயிறை கட் பண்ணீங்க, முடிஞ்சும் ஒட்டிக்கிச்சு. அப்போ இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தோம்னா இவ்வளோ தான் நினைப்பீங்க. விளக்கம் கொடுக்காமல் போயிட்டேன்னா ஏதோ இல்லாமல் நடக்காதுன்னு நினைப்பீங்க. இது மாதிரி தந்திரங்களை கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கு அற்புதங்கிற பேரில் இன்றைக்கி தாய் தக்கரை செஞ்சு காட்டுறேன். அப்போ இது தாய் தக்கரை என்ன செய்கிறான்னா மை வித்தையில் ஒட்ட வச்சு காட்டுறேங்கிறேன். மையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இல்லை ஏமாத்துற வேலை தான். பார்த்து அந்த முழு கயிறு கத்தி எடுத்துக்குமா. பார்த்தா முழு கயிறு இந்த கயிறை பாருங்க எப்படி கட் பண்ண சொல்கிறோம், எப்படி முடிஞ்சோ எப்படி ஒட்டிச்சு கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தா அர்த்தம் மாதிரி தெரியும். இங்கிட்ட 2 முனை இருக்குது, இங்கே 2 முனை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் கட் பண்ணீங்கல்ல அது எந்த கயிறு கேட்டிங்களோ இந்த கயிறு தான். ஓரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பார்த்தா எல்லாத்துக்கும் அர்த்தம் மாதிரி தெரியும். ஆனால் முடிகிறது இந்த கயிறத்தை முடிகிறேன் வேறு விட்டு கயிறத்தை முடிகிறேன் பாரு முடிஞ்சாச்சு. காட்டுறப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் முடிஞ்ச மாதிரி தெரியும். இந்த எதுக்காக அந்த மேஜிக் மை வச்சு தடவைன்னு எதுக்கு சொன்னேன் தெரியுமா, ஏமாத்துறதுக்காக. பார்த்தீங்கன்னா இப்படி கையில் சுற்றிக்கிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மை தடவை மாதிரி தடவிட்டு என்ன பண்ணுறேன் கையில் சுற்றிக்கிட்டே இந்த முடிச்சு அவங்கள்ட்ட இருந்து மறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் மந்திரக்கூட எடுக்கிற பேரில் முடிச்ச கீழே போட்டு கையில் எடுக்கிறேன். அப்போ இது எடுத்தனால தான் ஒட்டிக்கிச்சு நினைப்போம், ஆனால் இது ஏமாத்துறதுக்காக எடுக்கிறேன். பாருங்க அறுத்த கயிறை ஒட்டிக்கணும்னு சொன்னோம்னா இந்த கயிறு பார்த்தீங்கன்னா ஒட்டிதே இருக்கும். ஏன்னா அறுத்த முடிச்சு கீழே போட்டு மறைச்சிட்டேன். இது மாதிரி அற்புதத்தை செஞ்சு காட்டி தான் இன்றைக்கி தாய் தக்காரன் செஞ்சு காட்டுறப்போ அதெல்லாம் மந்திரம் இருக்குது. அதில் நான் சொல்கிற தாயத்தை வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தாய் தக்காரன் தாய்த்து வைக்கிறேன். இதை வாங்கி நம்ம ஆளுங்க கையில் கட்டுறது, கழுத்தில் கட்டுறது, இடுப்பில் கட்டுறது கட்டிட்டு இழைக்கிறாங்க. அப்படிலாம் இதெல்லாம் ஒரு ஏமாத்துற வேலை தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையை பாருங்கள், பைக்குள்ளே கையை பிடிமா, பையை பிடிச்சிக்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்கேன் கையில். இந்த மோடி வச்சு எடுக்கிறீங்க, செய்வனை வைக்கிறீங்கலாம் சொல்லி நாட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த முட்டையை பாருங்கள் பைக்குள்ளே போடுறேன். இந்த பைக்குள்ள முட்டை அப்படியே காணாமல் வச்சுருவேன். இதுதான் செய்வனை எடுக்கிறவன் ஏமாற்றி காட்டக்கூடியது. நல்லா கவனமாக இருக்கணும், இல்லை ஏமாற்றிடுவேன். பாருங்கள் இந்த முட்டையை பாருங்கள் பைக்குள்ளே போட்டேன். போட்டேனா நல்லா பாருங்கள் இருக்கானே, நல்லா கவனமாக இருக்குன்னு ஏமாற்றிடக்கூடாது, கையில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த முட்டையை பாருங்கள் பையில் போட்டாச்சு. போட்டோன்னா பாருங்கள் இப்படி மடித்து கையில் வைக்கிறேன். பையில் கை தட்டுங்க பார்க்கலாம், சும்மா அப்படி தட்டுங்க, தட்டியாச்சு விடுங்க. ஏன் தட்டுனா தட்டுறப்போ பைக்குள்ளே இருக்க முட்டை காணாமல் போகணும், அதுக்காக தட்ட சொன்னேன். பைக்குள்ளே இருக்க முட்டை பாருங்க காணாமல் போயிடுச்சு. இந்த காணாமல் போட்ட முட்டை எங்கன்னா இப்போ இதே முட்டை பார்த்திங்கன்னா அங்கே வந்துருச்சு. இங்கே போட்ட முட்டை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துருச்சு. பாருங்கள் அந்த முட்டை இங்கே வந்துருச்சு. எப்படி இங்கே போட்டால் எப்படிங்க அங்கே போச்சு? அப்போ ஏதோ இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுலேயும் ஒரு ஏமாத்துற வேலை. ஏன்னா அந்த முட்டையை என்ன பண்ணால் மேலேயும் ஓட்ட கீழே ஓட்டு வெள்ளைக்கரு மஞ்சக்கரை வெளியே எடுத்தாச்சு, எம்டி ஓடுதேன். ஆனால் அந்த பையன் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், ஆனால் முட்டையை நான் கையில் கொடுக்கல. முட்டையை கொடுத்தா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுறேன், முட்டையை பைக்கில் போட்டோன்னா முட்டை ஓடு தான் போட்டேன். அப்போ ஏன் இப்போ நசுக்கிறப்போ சவுண்டு இருக்கிற கதை உங்களே கைதட்ட சொன்னேன். நானும் கைதட்டினேன். கைதட்டால் பார்த்தீங்கன்னா முட்டை கொடுறோம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி
பைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே என்ன பண்ணுவானா, ஏமாத்துறவன் என்ன பண்ணுவானா, சாமியார்னு ஒரு திருப்பியான், சிஷியன்னு ஒரு திருப்பியான். சாமியாருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா சிஷியன் என்ன பண்ணுவானா, கூட்டத்தில் இருப்பான். பாரு பைக்குள்ளே ஓட்ட முட்டை பாருங்க, கூட்டத்தில் உங்கள்கிட்ட ஆட்டம் வந்துருச்சு எடுத்துக்காட்டுங்கிறப்ப, எடுத்து காட்டுறப்ப உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆகா இந்த செய்வன் இருந்தனால நம்ம வீட்டு இவ்வளோ பிரச்சனை, இப்போ செய்வனை எடுத்தாச்சு, இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே ஏமாத்துற வேலை தான். இதெல்லாம் எங்கே ஏமாத்துறேன், பக்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அறியாத மக்கள்கிட்ட போய் இது மாதிரி அற்புதத்தை செஞ்சு காட்டுறப்போ எதுவும் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு டம்ளர் இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிங்க, சும்மா குடிங்க, தண்ணி தானே குடிச்சிங்க, இந்த டம்ளர் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. பார்த்தா உள்ள ஒன்றும் கிடையாது, வெறும் டம்ளர் தான், தண்ணி ஊற்றுங்க, வைங்க பாரு, தண்ணி ஊற்றி வச்சாச்சு, இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு, நல்லா பாருங்க, எதுவும் கிடையாது, வெறும் டம்ளர் ஜக்கு, டீ அடிக்கிற ஜக்கு. இதை பாருங்க வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், மந்திரவாதினா அப்படி மந்திரக்குள்ள கையில் எடுப்பேன், ஜெய் பூம்பா அப்படியே தண்ணி அப்படியே மாறிக்கணும்னு சொல்லி போடுவாங்க, ஒரு தட்டு தட்டுறது, தட்டணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊரம் அப்படியே மாறி இருக்கும், கையில் பிடிங்க, தண்ணி ஊரம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேனாகிட்டே இருக்கும். அது எப்படி தேன் வந்துச்சு அப்படின்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வரல, இதுலேயும் ஏமாத்துற வேலை தான். பார்த்தீங்கன்னா இது 2 டம்ளர் இருக்குது, பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டம்ளரு, பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டம்ளர் இருக்குது, பார்த்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் இருக்குது. அப்போ என்னென்னா ஏற்கனவே தேன் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தண்ணி இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2 டம்ளருக்கு வித்தியாசம் பாருங்கள், இந்த டம்ளரில் விளிம்பு இல்லை, இந்த டம்ளரில் விளிம்பு இருக்குது. காட்டுற பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே டம்ளர் மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறது, அலுமினி ஜக்குங்கிறால அது வந்து ப்ரெஸ் பண்ணி அமுத்துறப்ப ஆட்டோமேட்டிக் இந்த கிளாஸ் லாக் ஆயிடுது. இப்படி எடுத்து காட்டினா பார்த்துருப்பீங்க, நான் இப்படி எடுத்தோன்னா ஒரு தான் என் பார்வை தெரிய மாதிரி வச்சுக்கிறேன். இதில் ஊற்றுறப்ப தேன் வருது, தேன் ஊற்றினா தேன் வரும், பால் ஊற்றி வச்சுருந்தா பால் வரும், என்ன ஊற்றி வைக்கிறோம் அதே வரும். இது மாதிரி 2 டம்ளர் வச்சுட்டேன். இன்றைக்கி அற்புதம் வேரில் தண்ணியை தேனாக்கி காட்டுறேங்கிற செய்தியெல்லாம் செஞ்சு காட்டுறப்போ ஐயோ ஏதோ இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி சாமியார் நோக்கி மந்திரம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் பல்வேறு சாமியார்கள் ஏமாற்றிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார், அதாவது சாத்தூருக்கு பக்கத்தில் அங்கே ஒரு சாமியார் பாலசுப்ரமணிய சாமியார் இருந்தேன். அவன் என்ன பண்ணால் பணத்தை இரட்டிப்பாக்கி காட்டுறேன்னு சொல்லி மக்கள் அற்புதங்கிற பேரில் செஞ்சு காட்டி ஏமாற்றிட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணுவான்னா, அற்புதங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கைலியை கட்டிட்டு என்னை வந்து பாருங்கன்ட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன். சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறேன், போர்வையை பொத்துங்க அப்படின்னு சொல்லி போர்வையெல்லாம் உடம்புல பொத்திட்டு டக்குன்னு எடுத்தீங்கன்னா பணக்கட்டை எடுத்து விசிறிட்டு இருப்பேன். 5000 கொடுத்தா 10,000 கொடுக்குறது, 10,000 கொடுத்தா 50,000 கொடுக்குறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கஷ்டம், அதாவது பேராசைங்கிறவன் சாமியார்கிட்ட போய் ஆகா 10,000 கொடுத்தா நமக்கு ஒரு 50,000 வந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஆக ஓகோன்னு இருக்கலாமேன்னு நினச்சிட்டேன். உடனே இந்த மாதிரி சாமியார்கிட்ட போய் ஏமாந்தாங்க. அப்போல்லாம் 5000 கொடுத்து 10,000 வரக்கூடியது 10,000 கொடுத்தா 20,000 வருது. இப்போல்லாம் ஒரு சக்தி அந்த சாமியார் மந்திரவாக்கி இருக்குதுன்னா அவன் எதுக்கு போய் மக்களை ஏமாத்தணும், அவனே வீட்டில் வச்சுட்டு பல கோடி ரூபாய் உற்பத்தி பண்ணி செஞ்சுட்டு இருக்கலாம்ல. பார்த்தீங்கன்னா கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து காட்டினா பார்த்தீங்கன்னா வெறுங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா வெறுங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா நோட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் அற்புதங்கிற பேரில் சாமியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்து காட்டி இரட்டி ரூபாய்க்கு காட்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா இது எப்படி வந்துச்சுன்னா, அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே மடிச்சுக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் மடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கேன். எப்படி இந்த வியூ வச்சு காட்டினா அதே ஃபார்முலா தான் இது. அப்போ இந்த கையில் சின்னதாக அப்படியே வந்து இந்த அளவுக்கு சின்ன அளவுக்கு மடித்து பார்த்தீங்கன்னா இதே மடித்து பார்த்தீங்கன்னா இதே விரலுக்கு முன்னாடி தான் வச்சுருந்தேன். இப்போ நான் பார்த்து வைக்கிறப்ப கையை பார்க்குறப்ப உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கையை காட்டுற மாதிரி கையை தைக்கிற மாதிரி தேய்ச்சி இந்த நோட்டை எடுத்து இப்போ விரிச்சோம்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மறைச்சித்தான் பொருளை வர வச்சு காட்ட முடிச்சு. உண்மையிலுமே மந்திரங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஏமாத்துறாங்க. ஏமாற்றி அது மாதிரி 100 ரூபா நோட்டை எடுத்து காட்டி இங்கே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாட்டி பிடிச்சி ஜோதிடங்கிற பேரில் நாட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சுண்ணாம்பு கையில் எடுத்து ஒரு கையில் தடவிக்கிங்க, சும்மா ஒரு கையில் தடவிங்க, லேச வைங்க. இப்போ நாடி பிடிச்சி சோதனைன்னு சொல்கிறவன் எப்படி ஏமாத்துறேன் பாரு. கேட்டால் உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ இல்லை கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ ஒரு வேப்ப மரம் இருக்கணுமே. இதைத்தாங்க அவன் கேட்குறேன் ஏமாத்துறவன். ஏன்னா 4 திசை அவன் கேட்குறேன், கிழக்கையோ மேற்கையோ தெற்கையோ வடக்கையோ ஏதோ ஒரு திசையில் வேப்ப மரம் இருக்கணுமே. ஒரு கரெக்டாக சொல்லிட்டானே, ஆமாம்மா இருக்குதும்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தெருக்குள்ளே இருக்கணுமே. ஏன்னா தெரியும், கையை பார்க்கும்போது தெரியும். ஆனால் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா, அவங்க கையை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது.
அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் சரியாக எடுத்து வச்சு கும்பிடாதனால உங்கள் வீட்டில் பெரிய இடைஞ்சலை காட்டிகிட்டு இருக்குது. என்னதான் உழைச்சாலும் இருக்கிறதில்ல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பரிகாரத்தை பண்ணோம்னா உங்களுக்கு உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நாடி பிடிச்சி சொல்கிறேன், ஏமாற்றுவேன். இப்போ சுண்ணாம்பு வச்சுருக்கீங்க, இந்த கையை நினச்சபடியே உங்கள் கையை தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கை சிவப்பாயிருச்சுன்னா நிச்சயமாக நான் சொன்னதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். கையை தேய்ச்சி பாருங்கள், நல்லா வேகமாக தேய்ங்க, நல்லா வேகமாக தேய்ங்க, நல்லா வேகமாக தேய்ங்க. கையை தரங்க. பார்த்தியா, அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் பவராக செய்யணும்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணோம்னா ஒரு 5000 பணம் கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் மேலும் மேலும் தலைக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு ஆபத்து இருக்கும், உங்கள் உங்கள் தலைச்சாம்பிள்ளைக்கு ஆபத்து இருக்குது. இப்படிலாம் பல பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நான் சொல்கிறது நீங்கள் கவனமாக கேட்டு என்ன ஒரு 1/2 மணி நேரம் இங்கே இருப்பேன், 5000 கொடுத்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு போயிடும்னு சொல்லி இப்படித்தான் மக்கள் மத்தியில் வந்து சாமியார்கள் அற்புதங்க பேரில் நாடி பிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ஏமாத்துற வேலை தான். இப்படி தான் நாடி பிடிச்சி சொல்கிறேன், ஏமாத்துறேன். இப்போ கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து கையில் தடவுங்க. நீங்கள் சுண்ணாம்பு எடுத்து இந்த கையில் தடவிருக்கீங்க. நான் என்ன பண்ணால் இந்த இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருந்து வச்சுருக்கேன். இது என்ன மருந்துன்னா சொல்லி ஒரு பவுட்ரு. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா விரல் லேசாக தடவிட்டேன், விரலில் லேசாக தடவிட்டேன். இப்போ வந்து கையை பிடிச்சி பார்க்குறப்ப குடும்பத்தை 4 பேர்த்தையும் பிடிச்சி பார்த்தேன். ஒருத்தரை வந்து பார்க்குறப்ப இப்படி அடியில் பிடிச்சி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் கையை மேலே வைக்கல. அடுத்து உனக்கு பிடிச்சி பார்க்குறப்ப மட்டும் என்ன பண்ணுறேன், கையை மேலே வச்சு பார்க்குறேன். இப்போ கையை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு பார்க்குறப்ப இந்த ரேகையெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் பவுடர் தடவிக்கு உனக்கு தெரியாது. ஆனால் அந்த சுண்ணாம்பும் இதையும் தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது 2 வேதிவினையில் ஏற்படுறப்ப பார்த்தீங்கன்னா சிகப்பாக வந்துடுது. பார்த்தா இது வந்து அற்புதம் செஞ்சு காட்டினான்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. தேய்ச்சி பாருமா சிகப்புறதான்னுவார். ஏன்னா கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா கண்ணுக்கு போடாத அளவுக்கு லேசத்தான் பட்டிருக்கோம். பார்த்தா இது மாதிரி அற்புதத்தை செஞ்சு காட்டுறப்ப பாகா செய்வனை வச்சுட்டேன், அப்போ உண்மைதானாட்டு இருக்குன்னு சொல்லி நம்பி தானே ஏமாந்துட்டு இருக்காங்க. கையில் பாருங்க தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காயை வச்சு சாமியார்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, மந்திரவாதிகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஆடி பெருக்கன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலையில் தேங்காய் உடச்சி காட்டேன்னு சொல்லி தேங்காயில் தலையில் தேங்காய் உடச்சி காட்டி ஏமாத்துறாங்க. அடுத்து திருட கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் அப்படி கீழே வச்சு எந்த பக்கம் உருண்டு போகுதோ அந்த பக்கம் திருட கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தேங்காயை வச்சு இது பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காயை உடைச்சோம்னா தேங்காயிலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒன்றுமே காசு கொடுக்குறதுக்கு வழி இல்லாத வீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தேங்காயை உடைச்சா தேங்காயை வெள்ளையை வர வச்சு காட்டிடுவேன். பணத்தை பறிக்கணும்னு நினச்சான்னா சிவப்பு வர வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா உடைக்காத தேங்காய் உடைச்சிருக்கான்னு பாருப்பா, இது உடைச்சிருக்கான்னு பாரு, எதுவும் உடைக்கல. பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை பாருங்க உடைக்கிறேன். உடைச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சா இதில் வெள்ளை வரட்டும், இல்லை உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது சிவப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். பாருங்க தேங்காயை பாருங்க உடைக்கிறேன். பார்த்தா தேங்காயை பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்க பார்த்தீங்கன்னா தேங்காயில் ஊரம் பார்த்தீங்கன்னா பூ வந்துருச்சு. உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் ஆகா ஓகோன்னு இருக்கலாம். நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற தாயத்தை வாங்கி கட்டினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நினைக்கிறது நடக்கும். இப்போ உங்களுக்கு கூட சந்தேகம் வரலாம், எப்படிங்க பூ வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதுலேயும் ஒரு சின்ன ஏமாத்திர வேலை இருக்குதுமா. என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி தேங்காயில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை ஓட்டிருக்கேன். அதை உன்ட்ட கொடுத்தேன், இது உடைச்சிருக்கான்னு எதுவும் பார்க்கல, எங்கே உடைக்கலன்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டீங்க. பார்த்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரு ஓட்டை போட்டு இந்த பூ உள்ளே போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இந்த வெடிக்காத பூவாக இருந்ததே உள்ளே பண்ண முடியும். அந்த பூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டிருக்கேன். இந்த பூவை பூரா உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்ட உடனே தண்ணியை பூரா ஏற்கனவே எடுத்தாச்சு. இப்போ உடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் பூ வந்துடுது. இதே தேங்காயில் ரத்தம் வர வைக்கணும்னா என்ன பண்ணுறான்னா பூவுக்கு பதிலாக கொஞ்சம் சிவப்பு உள்ளே ஊற்றி விட்டு இதை அப்படியே அடைச்சிட்டு உடைச்சோம்னா தேங்காய்க்குள்ள வந்து சிவப்பு வருது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இதே தேங்காய் உருளை விட்டு காட்டுறவங்க என்ன பண்ணுவான்னா இந்த குடிமை பூரா பிச்சுட்டு அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு அப்படியே அறுத்துறது. அப்படியே ஓப்பன் பண்ணி அறுத்துட்டு உள்ளே வந்து பருப்பு பூரா அப்படியே சுரண்டி எடுத்துட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுவான்னா உயிர் உள்ள ஒரு எலிக்குட்டியை உள்ளே வச்சு அப்படி இதை ஒட்டி விட்டுறது. ஒட்டிட்டு என்ன பண்ணுவான்னா ஒட்டினது தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா சுற்றிலும் சந்தன குங்குமம்லாம் தடவி இந்த மாதிரி வேப்பமந்தலையை வச்சு சூடத்தெல்லாம் பொருத்தி வச்சுட்டு அப்படி கீழே வச்சுருவேன். அப்போ எப்போ அதை உருளை வைப்பானா தேங்காய் உள்ள உயிருள்ள ஒரு எலி இருக்குது, அதுக்கு ஏர் போகிற அளவுக்கு என்ன பண்ணுவான்னா சின்ன இந்த மாதிரி நான் பூ போடுறதுக்கு எப்படி துவாரம் பண்ணணுமோ அது மாதிரி சின்ன ஒரு துவாரம் பண்ணி வச்சுருப்பேன் ஏர் போகிற அளவுக்கு. இல்லைனா அது எலி செத்துரும். அது என்ன பண்ண அப்படியே ஆட்டி விட்டு அப்படி கீழே வச்சுருவேன். கீழே வச்சோன்னா உள்ளே உயிருள்ள எலி இருக்குது. இப்படி ஆட்டி விட்றப்ப என்ன பண்ணும் எலி உள்ளே முண்ட ஆரம்பிக்கும். முண்டாகிறப்ப இது எலி எந்த பக்கம் தேங்காய் எந்த பக்கம் உருண்டு போகுதோ அந்த பக்கத்தில் தான் திருடு இருக்கேன். அதனால் அந்த பக்கத்தில் யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அவன் தான் திருடே அப்படி தான் சொல்லணும் ஒழிச்சு இவன் தான் திருடனெல்லாம் காட்ட முடியாது. இப்படி தேங்காயில் எலியை உள்ளே வச்சு தேங்காய் உருளை விட்டு காட்டி ஏமாத்துறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலி இறங்கு விழா பூக்குழி விழான்னு சொல்லி நெருப்பு நடந்து காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சூடத்தை கையில் பொறுத்து எரிய வச்சு காட்டுறேன். அதே தந்திரம் தான் நெருப்பு நடக்கிறது. நீங்கள் கூட கையில் ஏந்தி காட்டலாம், ஆனால் சுடாது. இது எப்படி மந்திரவாதிகள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிகழ்ச்சி பாருங்கள். இதை கையில் பிடிப்பா.
பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சூடம் இருக்குது, வேறு சூடங்க இருக்குது. பாருங்க இந்த சூடத்தை இப்போ வச்சுருக்கேன். இந்த சூடத்தை கையில் பொருத்தி கையில் எரி வச்சு காட்டலாம், வாயிலே எரி வச்சு காட்டலாம். இதே தந்திரம் தான் நெருப்பு நடக்கூடியது, இதே தந்திரம் தான். இதில் என்ன தந்திரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. பாருங்க சூடம் எரிஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரமேன்னு சொல்லி இந்த சூடத்தை கையில் எடுத்து இப்படி எரி வச்சு காட்டலாம், ஆனால் கை சுடாது. அதே சூடத்தை பாருங்க இப்படி கையில் எரி வச்சு காட்டலாம், ஆனால் சுடாது. இதே சூடத்தை பாருங்க இப்படி கையில் எரி வச்சு காட்டலாம். இதே சூடத்தை பாருங்க வாயில் வச்சு அமுச்சாச்சு. இப்போ கை புண்ணாகுமா வாய் புண்ணாகுமானா ஆகாது. சூடம்னா இப்படி எல்லா சூடத்தையும் ஏந்த முடியாது. சூடத்தில் 2 வகை சொல்கிறேன், ஒன்று சாதா சூடம், இன்னொன்று பச்சை கற்பூரம். இன்றைக்கி பச்சை கற்பூரங்க தான் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, சாதா சூடம்லாம் வரதில்லை. இப்போ பச்சை கற்பூரம் எப்படிங்க ஆய்வு பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறது பூரா பச்சை கற்பூரம் பேர். இப்போ தீங்கிறது மேல் நோக்கி எரியுது. மேல் நோக்கி எரியிறப்ப அடியில் சுடுறப்ப உணர்றேன், இதுக்கு மேலே கையில் இருந்தால் கை சுடும் அப்படின்றப்ப இந்த கைக்கு மாற்றிட்டேன். அப்படி இந்த கையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அடியில் சுடுறப்ப உணர்றேன், இதுக்கு மேலே கையில் இருந்தால் புண்ணாயிரும்ட்டு மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து வாயில் போட்டோன்னே கொஞ்ச நேரம் தான் காட்டினேன். இன்னும் கொஞ்ச நேரம் காட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மீன் குழம்பும் சாப்பிட முடியாது, மட்டன் குழம்பும் சாப்பிட முடியாது, வாய் வெந்துடும். அப்போ வாயை மூடுறப்ப காட்டு இல்லைங்கிறப்ப அமைஞ்சிருது. இதே தான் நெருப்பு நடக்கிறது அதே மாதிரி தான். நெருப்பில் வந்து சாம்பல் பூக்கக்கூடாது, சாம்பல் பூத்தா இருந்தால் சுடும். ஆக சாம்பல் பூக்காமல் இருக்கிறதுக்காக எப்படி விசிறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அக்னி கட்டுன்னு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ஒரு 500 பக்தர்கள் நிற்க வச்சு நடக்க விடுவாங்க. அப்போ எப்படி இந்த கைக்கு மாத்திரம் டைமிங் நேரம் இருக்குது பார்த்தியா, அதே மாதிரி நெருப்பில் முதல் கால் எடுத்து வைக்கிறப்ப இந்த காலை சூடு ஏறதுக்குள்ளே இந்த காலை வச்சிடணும், இந்த காலை சூடு ஏறதுக்குள்ளே இந்த காலை வச்சிடணும். வச்சு மாற்றி போயிட்டே இருக்கலாம், ஆனால் கால் சுண்ணாகாது. சில பேர் நெருப்பு வைக்கிற பயில பயந்த சுவாத்தில் சாம்பலை வச்சுட்டு ஓட்டிடுவாங்க. பார்த்தா என் காலு பூரா புண்ணாயிரும். உடனே சாமியார் என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டில் சுத்தம்லடா, இதனால தான் உங்கள் காலு புண்ணாயிருச்சு, 48 நாளைக்கு தொடர்ந்து நீ விரதம் இருக்கணும், நான் கொடுக்குறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்களை இந்த மாதிரி அற்புதங்கள் செஞ்சு காட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் மந்திரவாதி சாமியார்களிடத்திலே அற்புதங்களை செய்து காட்டுகிற போது இதெல்லாம் மந்திரம் கிடையாது, எல்லாம் தந்திரமே என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மூலமாக இது மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்கள் முன்னாடி செய்து காட்டினோம். இது யாரையும் புண்படுத்துவதற்கல்ல, உங்களை பண்படுத்துவதற்கு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.